கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜீவ ஒளி திருச்சபை சார்பிலும் வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி மீண்டுமாய் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நாங்கள் வார்த்தை பகுதிக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். அடுத்து நாங்கள் வாசிப்போம் சங்கீத புத்தகம் 18வது அதிகாரம் 29வது வசனம். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையூடாக எங்கள் அனைவரோடும் பேசுவீராக, எங்களை மறைத்து வெளிப்படுத்துவீராக. இந்த நாளிலும் வந்தது நல்லது என்று சொல்லி போவதற்கதாக தேவரில் இடைப்படணும். பரிசுத்தாவியானவரின் உதவிக்கு நன்றி இயேசுநாத். ஆமென். பாருங்கள், இந்த வசனத்தை நாங்கள் பல முறை வாசித்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தை வாசித்திருக்கிறோம். தாவீது ராஜாவுடைய சங்கீதம் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஸ்தோத்திரம். நீங்கள் எத்தனை பேர் என்னென்ன விதமாக ரட்சிக்கப்பட்டீர்களோ எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருடைய ரட்சிப்பு வித்தியாசமாக இருக்கும். முதல்ல ஆரம்பத்தில் நான் ரட்சிக்கப்பட்டது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வியாதி வந்தது. வியாதியினால் நான் பல டாக்டர்கள், நான் நெலியரியாக இருக்கிறபடியா மந்தியில் காட்டி சரிவரில்லை. பெரியாஸ்பத்திரியில் கொண்டே காட்டி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலையும் சரிவரில்லை. பிறகு வெள்ளர பெரியார் என்று சொல்லி பருத்துறையில் ஒரு ஆயுர்வேதத்திட்ட கொண்டே காட்டி சரிவரில்லை. அதுக்கு பிறகு திருநெல்வேலி ஜெஃப்னா நர்சிங் ரூமில் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. அதிலேயும் டாக்டர் ஜெயராஜா அவர் மரிச்சிட்டார். அவர் லண்டன் படித்த ஒரு ஆள், மிகப்பெரிய இந்தி ஸ்பெஷல் டாக்டர். அவரும் கடைசியாக ஆப்ரேஷன் செய்து போட்டு எனக்கு சொன்ன காரியம், நரம்பு விலத்திட்டு இயற்கை அண்டு மேலே பார்க்க சொல்லி, அதாவது ஆண்டவரை நோக்கி பார்க்க. ஸ்தோத்திரம். அப்பொழுது தான் அப்போ எனக்கு 20வது வயசு. நாட்டில் பிரச்சனை, 88ஆம் ஆண்டு இந்தியன் ஆர்மி பிரச்சனை. வீட்டில் இருக்க முடியாது. ஏனெண்டா எல்லா வீடுகளிலேயும் தொடர்புகள் இருந்திருக்கும். ஆனபடினால எங்களோட வீட்டையும் அதே மாதிரி தான் பிரச்சனை. நான் முதல் வெளிக்கிட்ட தேசம் இது சவுதி ஹேட்டரிங் சர்வீஸ், அதாவது சாப்பாடு கொடுக்குற, இராணுவத்துக்கு சாப்பாடு தயார்படுத்தி கொடுக்குற அந்த ஒரு கம்பெனிக்கு. ஏன்னா ஓடி தப்புவோம், நாட்டில் இருக்க முடியாது. அந்த நேரத்தில் என்னால் இவ்வளவு ஆப்ரேஷன் செய்து முடிந்து சக்ஸஸ் ஆகாமல் வீட்டில் வேறு நாடுகளுக்கு ஓடி தப்ப முடியாத நிலை. 20 வயசு. நான் வீட்டில் மூத்த மகன். 8 பிள்ளைகளுக்கு. எனக்கு பின்னால் 7 பேர் இருக்காங்க. நாட்டில் பிரச்சனை, வீட்டில் பொருளாதார தேவை இருக்குது. 20 வயசு ஆம்பளை பிள்ளை, மூத்த பிள்ளை, வீட்டை தாங்க வேணும். ஆனால் என்னால் நானும் படுக்க போல மூச்செடுக்க முடியாத நிலையில், அந்த நேரத்தில் ஒரு சகோதரன் இதே போல் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டவன் வந்து சொன்னான், கர்த்தர் விடுவிக்கிறார், சுகமளிக்கிறார், குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், முடவர்கள். அப்படியாக இந்த வசனத்தை சொல்லி எனக்கு ஆரண்டாலும் பரவாயில்ல. நான் புத்தன், காந்தி, இயேசு எனக்கு 3வது ஆள். புத்தன், காந்தி, இயேசு இப்படி தான் எனக்கு அறிஞ்சு வச்சுருந்தேன். அந்த இடத்துல போன போது தான் நான் தொடப்பட்டேன். எனக்கு சுகம் கிடைச்சா போதும், அடுத்த பக்கத்தால் ஓடி போகணும் என்று சொல்லித்தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் அதுதான் எனக்கு முதல் எனக்கு டேர்னிங் பாயிண்ட். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு ஆன ஒரு காரியம் இருக்குது. மோசே உங்களுக்கு தெரியும், முச்சடி. அதே போல் எனக்கும் அதுதான் முச்சடி. தேவன் அந்த இடத்துல தொட்டார். எனக்கு தெரியாது தேவன் இப்படி கொண்டு வருவார் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். நான் பக்க வழியால் ஓடி போகத்தான் நினைச்சேன். ஆனால் கர்த்தர் அப்படியா. ஆகவே ஆரம்பத்தில் நயங்காட்டி பிடிச்சது போல நான் அந்த காரியத்தை கண்டு கொண்டேன். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் அப்படி தான். ஏனென்றால் உங்களோட வாழ்க்கையில்
முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் எல்லாமே அலாவுதீனும் அற்புத விளக்கும் மாதிரி தான் நாங்கள் வருவோம். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், உம்மாலி நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலி ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த பகுதிக்கு நாங்கள் பிறகு வருவோம். நாங்கள் ஆரம்ப நாட்களுக்கு கொஞ்சம் போனால் மோசையை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், மோசை காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாத்திராகமும் 14வது அதிகாரம் இதில் நாங்கள் எடுப்போம். நீங்கள் 14 பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வரார். காரணம் எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்களுடைய அந்த கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டியது. தேவனுடைய ஜனங்கள், தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள். ஆகவே தேவன் அவர்களை கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுத்தாலும் அவர் விட மாட்டார். ஏன்னா அவர் தன்னுடைய ஜனத்தை அவர் எப்பொழுதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஃபஸ்ட்டு அதன்படிக்கு மோசையை கொண்டு அந்த ஜனங்களை கூட்டிகிட்டு வந்தால், இப்போ எகிப்தை விட்டு வெளியில் வந்து கொண்டு இருக்கும் போதே இந்த ஜனங்களுக்கு நெருக்கம் உண்டாகிறது. எப்படின்னு சொன்னால், அங்கே பின்னால் பார்வோன் படை துரத்திட்டு வருது, முன்னால் இவர்களுக்கு அங்கே செங்கடல் நிற்கிறது. அப்போ செங்கடல் நிற்கும் போது அங்கே ஜனங்கள் பாருங்கள், 12ஆம் வசனம் வாசிங்க. 14-12. நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். பாருங்க, இப்போ என்னன்னா, இப்போ ஜனங்கள் பார்த்தார்கள் தங்களோட வாழ்க்கையில் மோசையை நம்பி ஜனங்கள் வந்துட்டுது. வந்து பார்த்தா இந்த இடைநடுவில் இப்படியான ஒரு பிரச்சனையை பார்க்கிறார்கள். முன்னாலேயும் போக முடியலை, பின்னாலேயும் போக முடியலை. ரெண்டு பக்கமும் நெருக்கப்படுகிற ஒரு நிலையில் கொண்டாந்து மோசே மோட்டுத்தனமாக கொண்டாந்து விட்டுட்டான்னு தான் இந்த ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஏனடா ரெண்டு பக்கம் இப்போ சாவு நிச்சயமாக போயிட்டு அந்த ஜனங்களை பொறுத்தவரையில் அதெல்லாம் சொல்லுதல். நாங்கள் பேசாமல் அங்கே அடிமையாக இருந்திருக்கலாம். இப்போ உண்ட பேரை சத்தத்தை கேட்டு நாங்கள் இப்போ வந்ததால் இப்போ ஒரே நாளில் முழு பேரும் அப்படியே நாங்கள் மரித்து போக வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அப்படி என்று சொல்லுகிறது நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தான் மோசே ஒன்றை சொல்லுகிறான், விசுவாச அறிக்கையில் ஒன்று சொல்லுகிறான். அதைத்தான் நாங்கள் வாசித்தோம். ஒன்று காணும் எகிப்தியரை நீங்கள் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக சுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஸ்தோத்திரம். அப்போ ஆரம்ப நாட்களில் வரும்போது அங்கே ரட்சிக்கப்பட்ட புதுசிலே தேவன் அப்படித்தான் இந்த இவர்களுக்கு செய்கிறார். அங்கே பார்க்கும்போது கடைசியாக அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா பாருங்கள், 15வது வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆமென். காணும். பாருங்கள், இப்போ ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, இதை பார்க்கக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் சொல்லும்போது கவலைக்கப்படாதீங்க பிரதர், இது கடந்து போகும், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லும்போது உண்மையாகவே அவர் கேட்கிற வரைக்கும் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது எங்கள்கிட்ட தமிழில் சொன்னால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என்று. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? அவர்களை புறப்பட்டு போக சொல்லன்னு சொல்லி. அங்கே போகிறதுக்கு இடம் இருந்தால் அது அவர்கள் போயிருப்பார்கள். அங்கே போகிறதுக்கு இடம் இல்லை. அங்கே செங்கடல் நிற்கிறது, பின்னால் பார்வோன் நிற்கிறது. இவர்கள் முன்னுக்கும் போகலாது, பின்னுக்கும் போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையை பார்த்து, மோசே நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நான் ஒரு வெளிப்பாட்டை தேவன் எனக்கு உங்களுக்கு கொடுக்குறார். என்னென்று சொன்னால், உங்களுக்கு முன்னுக்கும் பிரச்சனை, பின்னுக்கும் பிரச்சனை.
ஆனாலும் கூட கர்த்தர் அந்த பாதையை எங்களிடத்தில் தான் கொடுத்துருக்கார். மோசையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? ஆகவே உங்களை வேறு பிரித்து உங்களை அழைத்து கொண்டு வருகிற தேவன் உங்களுக்கு வருகிற செங்கடலா இருக்கலாம், பார்வனா இருக்கலாம், முன்னுக்கும் பிரச்சனை பின்னுக்கும் பிரச்சனை, உங்களுடைய என்னோட கையில தேவன் அந்த அதிகாரத்தை, அந்த பாதையை, அந்த வழியை கொடுத்துட்டார். நீங்க போய் நீங்களும் போய் என்ன ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கல, என்ன கைவிட்டுட்டீங்க, முன்னால செங்கடல் நிக்குது, பின்னால பார்வன் நிக்குது, நான் எங்கே ஆண்டவரே போறது? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற, புறப்பட்டு போ, போய்கொண்டே இரு, உன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இரு. ஸ்தோத்திரம். நீ என்னிடத்தில் முறையிட தேவையில்லை, நான் உன்னிடத்துல சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கேன். நான் உன்னை வேறு பிரித்தன், உன்னை தூக்கி எடுத்தன், உன்னை அழைத்தன் அப்படி என்று சொன்னால் நான் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீ போய்கொண்டே இரு, நீ இருக்கிற பலத்தோட நீ போ. அதைத்தான் மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு ஒரு அழகான இது. அந்த ஜனங்களுக்கு சொல்லி இருந்தா மோசையை தூக்கி போட்டிருப்பாங்க. கல் எறிஞ்சு பைத்தியக்காரங்களா, முன்னுக்கு தண்ணி நிற்குது, பின்னுக்கு இவங்க வர்றாங்க, எங்க போக சொல்றேன். ஆனா ஆண்டவர் மோசை இடத்துல தான் அதுக்கான ஒப்ளோசிங்க கொடுத்திருந்தா. மோசையை பார்த்து சொன்னார், உன்னிடத்துல இருக்கிறது என்ன? கோல். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து விடு. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? ஆகவே தேவன் ஏற்கனவே உங்களிடத்திலேயும் என்னிடத்திலேயும் அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுமையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஏண்டா தேவன் அப்படித்தான். பாருங்க, நீங்க உங்களோட ஒவ்வொருத்தரும் நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களோட பிள்ளைகள் என்னை விட நல்லா வரணும் மட்டும் நீங்க நினைக்கிறது இல்லையா? நீங்க ஒவ்வொருவரும் நினைக்கிறது இல்லையா? யாக்கோபு பிரதர் நினைக்கிறது இல்லையா? என்ன பாட்டிலும் என்ற கிதியோன் படிக்கணும், என்ன காட்டிலும் கிதியோன் கூட சம்பளம் எடுக்கணும், நான் இது ஓடினா அவன் மற்றது ஓடணும், அப்படி நினைக்கிறது இல்லையா? நான் நினைக்கிறது இல்லையா? நீங்க நினைக்கிறது இல்லையா? நான் பொல்லாதவர்களாகிய நாங்க இப்படி நினைக்கும் போது ஆண்டவரே சொல்லியிருக்கார், நம்ம பரமபிதா அதை காட்டிலும் மத்தியில் வடிவா தெளிவாக சொல்லியிருக்கார், நான் செய்கிறதையும் அதுக்கு மேலானவையும் நீங்கள் செய்வீர்கள். ஸ்தோத்திரம். ஆகவே முதலாவது நாங்கள் பார்க்க சிம்பிளா கூட்டிட்டு போறேன். ஒரு பிரச்சனையில் வெட்டாந்தரையில் அவர் நடந்து போகிறார்கள், அங்கால கடந்து போகிறார்கள், கானான் தேசத்துக்குள்ள போகிறார்கள். ஸ்தோத்திரம். அங்க பார்க்கிறோம். ஆகவே ஆரம்ப காலங்களில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு அளவுக்கு சுண்ட எல்லாம் கிடைக்கும். மோசையின் காலத்துல நாங்க பார்க்கிறோம், நீ ஏண்டால் சிம்பிளா போகுது. அடுத்தது யோசுவாவின் காலம். நாங்கள் யோசுவாவின் காலத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம்னு சொன்னா, நாங்கள் எடுத்து வாசிப்போம். யோசுவா 3:15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சர்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் எனும் சமனான வழியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். ஆமென். பாருங்க, இவங்க யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிச்சு. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். பாருங்க, இந்த யோர்தான் இதில் எழுதப்பட்டிருக்கு, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். அப்படி என்று சொன்னால் அந்த அறுப்பு காலம் என்று சொல்லப்படுகிற ஒரு காலம், இஸ்ரவேலுடைய காலங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் ஆழமானது. ஓகே, இதில் எழுதப்பட்டபடியே நாங்கள் பார்க்குறோம். அதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது சொன்னால் இந்த அறுப்பு காலம். இந்த அறுப்பு காலத்தில் இந்த யோர்தான் நதி கரை புரண்டு போகும்னு சொன்னால் பயங்கரமாக அங்கே சீற்றம் கொண்டு அங்கே அலைகள் மோதும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நிலையில தான் ஆண்டவர் யோசுவாவை கொண்டு அந்த ஜனங்களை யோர்தானை கடக்க வைக்கிறார். எப்படி என்று சொன்னா அதுவும் ஒரு சிம்பிளா தான் கடக்க வைக்கிறார்.
எப்படி என்றால் ஆசாரியர்கள் அந்த பெட்டியை தூக்கிட்டு போய் அந்த கால்கள் அந்த தண்ணீரில் படும்போது அந்த ஜோர்தான் 2 பக்கமும் பிரிந்து அந்த வழி விலகும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆசாரியர்கள் இந்த தேவனுடைய பெட்டி அப்படின்னு நீங்க பார்க்கும்போது தேவ சமூகம் என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவ சமூகம் உங்களுக்கு முன்னுக்கு செல்லும் போது அங்கே எங்களுக்கு முன்னாலே இருக்கிற கரை புரண்டோடுகிற ஜோர்தான் வழி விலகும். சிம்பிள். தேவ சமூகம். அதனாலதான் மோசே சொன்னான், உம்முடைய சமூகம் போகாட்டி எங்களை கூட்டிட்டு போகணும். இந்த இடத்துல நாங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், வேலை இல்லாமல் இந்த இடத்துல வரையில. தேவ சமூகம் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய சமூகம் எனக்கு முன்னாய் போனால் ஜோர்தான் கரை புரண்டு ஓடலாம். சில காலங்களில் கடலில் வேலை செய்த ஆட்களுக்கு நல்லா தெரியும். சில காலங்களில் கடலில் மீன் பிடிக்க இயலாது. சில உலக போய்க்கு கவனமாக போகணும். இந்த ரேடியோவில் நான் கேட்டிருக்கேன், இந்த நாட்கள் கவனமாக இருக்கணும், இந்த நாட்கள் இப்படி இருக்கணும், அந்த நாட்கள் இப்படி இருக்கணும் என்று வடிவாக சொல்லுவாங்க. காரணம் என்னென்றால் அந்த காலத்தில் ஒவ்வொரு காத்தடிக்கும், ஒவ்வொரு காரியம் நடக்கும். அந்த நேரத்தில் அவர்களால் மீன் படாது. அது மட்டுமில்லை, அவர்களுக்கு போறவர்களுக்கு ஆபத்துண்டாகும். இந்த மாதிரியான ஒரு நிலை தான் ஜோர்தானில் நடந்துருக்கு. ஜோர்தான் ஆறு கரை புரண்டோடுது, அமைதியா இருக்கல. இதுக்குள்ள நாங்கள் இவர்கள் கடந்து போகணும். தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் முன் செல்லும் போது அந்த ஜோர்தான் உனக்கு வழி விலகும். ஸ்தோத்திரம். உங்களுக்கும் எனக்கும் கரை புரண்டு ஓடுகிற ஜோர்தான் முன்னெல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்க தேவ சமூகம் உங்களுக்கு முன் செல்லுமா இருந்தால் நீங்க கண்டிப்பா அந்த ஜோர்தானை கடப்பீர்கள். ஸ்தோத்திரம். அதுதான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் நான் பார்க்கிறோம். ஆகவே மோசேயின் காலமா இருந்தாலும் சரி, யோசுவாவின் காலமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சிம்பிளாக ஆண்டவர் அங்கே முன் கடத்தி செல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இப்போ தாவீதின் காலத்துக்கு தான் நாங்கள் வர்றோம். அதான் மெயினான காரியம். தாவீதின் காரியத்துக்கு நாங்கள் வருவோம்னு சொன்னால் திரும்ப நாங்கள் இன்னொரு இடத்துல நாங்கள் பார்த்துட்டு போவோம் பாருங்க. ஏன்னா அந்த பகுதியை நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை எடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி கிதியோனுடைய வாழ்க்கை. இந்த இடத்துல நீங்க பாருங்க, கிதியோன் அங்கே பாருங்க 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆமென். இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஆனா பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய தூதனால் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஸ்தோத்திரம். கிதியோன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே கிதியோன் தேவனால தெரிவு செய்யப்பட்டவன். கிதியோன் ஒரு ஆண்டவருடைய பிரியமானவன் தான். ஆனா இவர் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பார்த்தா, இவர் ஒரு பயந்தான் கொள்ளியா காணப்படுகிறான். காரணம் என்னன்னு சொன்னால், அவன் நானும் என் குடும்பமும் தப்பினா போதும் என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கிடைத்த அந்த கொஞ்சம் கோதுமையை சூடடிக்கிறான். எப்படியாவது மீதியானுடைய கைகளுக்கு அதை தப்பித்து கொண்டு போகும்படியாக. பாருங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:1 வாசிங்க. நிறைய வாசிக்க டைம் காணாது. 6:1 வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஓகே, 3வது வாசிங்க. இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, அங்கே 6வது வசனம் வாசிங்க. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். சரி, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் தெரியுது. என்னன்னு சொன்னால், அங்கே மீதியானியர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டதுக்கு, அதாவது அது இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி வழி விலகி போவாங்க. அப்போ ஒவ்வொரு காலம் ஆண்டவர்
ஒவ்வொரு தடவை ஒப்பு கொடுப்பார், திரும்ப ஒரு நியாயாதிபதியை எழுப்பி அவர் மீட்டுக்கொள்வார். சரி, அதில் இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கும்போதும் இதில் 3வதுல நாங்கள் பார்க்கிறோம், அங்கே இஸ்ரவேலர் விதைக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவனுக்கு விரோதமாக எழும்பி. இப்போ திரள் கூட்ட ஜனமாக அந்த மீதியானியரோடு சேர்ந்து மற்றவர்களும் கூட அந்த இடத்துல வருகிறத நாங்கள் பார்க்கிறோம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நேரத்தில் தான் இவர்களுடைய கூக்குரல் சமூகத்தில் எட்டினபடியினால் ஆண்டவர் கிதியோனை தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப பாருங்க, நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் அங்கே என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்படியாக நாங்கள் பார்க்கும்போது இவன் பாருங்கள் இந்த கிதியோனை தேவன் முதலாவதாக இந்த பராக்கிரமசாலியாக காண்கிறார். அது மட்டுமில்ல, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது, நானும் நீங்களும் சில வழியில் எங்களுக்கு பிச்சை உண்டா நியாயப்படி நாம் ஏதோ வாழ்ந்துட்டு போகலாம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னையும் உங்களை தனக்கான ஒரு பராக்கிரமசாலியாக தான் நான் பார்க்கிறார். இந்த உலக பிரகாரமாக தேவன் உங்களையும் என்னையும் பார்க்கிறதில்லை. எத்தனையோ பலவீனமான ஆட்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார். ஸ்தோத்திரம். நாம தேவனுடைய கையில இருக்கும்போது, அதான் தேவனுடைய கையில இருக்கும்போது தேவனால கூடாத ஒரு காரியமும் இல்லை. எந்த பிள்ளையை கொண்டும் என்ன காரியத்தையும் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். அதை மட்டும் நீங்க நம்பணும். ஸ்தோத்திரம். நீங்க ஐயோ நாங்க எல்லாரும் அப்படித்தான் இந்த தேசத்துக்கு வரும்போது, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நாயங்களெல்லாம் இந்த தேசத்துக்கு பிரசங்கம் பண்ணி தேவனுக்கு ஊழியம் செய்வோம்னு நாங்கள் வரவில்லை. நான் வரும்போது எனக்கு 3 சகோதரிகள். என் வீட்டை எப்படியாவது நிமித்தி எடுக்கணும். நாட்டில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, எல்லாரும் குடும்பத்திலையும் அப்படித்தான். எல்லாரும் ஒருத்தரும் கோடீஸ்வரர் இருந்திருக்க முடியாது. எல்லாருமே நடுத்தர குடும்பத்தாராக தான் இருந்திருக்க முடியும். எப்படியாவது ஸ்தோத்திரம், எப்படியாவது பார்த்து அந்த பொத்தல்களை அடைக்கணும். அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கம் அது அல்ல. அநேகருக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய், அநேகருக்கு விடுதலையா கொடுக்கும்படியாய், அங்கே யோசேப்பை அவர் முன் குறித்து அங்கே கொண்டு போன நோக்கம் அநேகரை போஷிக்கும்படியாய், அந்த இதை செய்யும்படியாக அந்த வேதம் அழகான ஒரு வசனத்தை அதில் போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப இந்த கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டது அதுதான். இப்ப மீதியான கையிலிருந்து விடுவிக்கிறது ஒரு பலவீனமான ஒரு பாத்திரம் தான். அவன் அந்த மீதியான கைக்கு தப்பிச்சு கொள்ளக்கூடியபடிக்கு தன்னுடைய அந்த சூட்டை அடிச்சு கொண்டு போய் வைக்கிறதுக்கு பார்க்கிறான். ஆனா தேவன் அப்படி இல்லை. அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ பராக்கிரமசாலி, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் இந்த நிலையில கிதியோனை போல நாம ஏதோ வந்தோமா, எங்களோட வாழ்க்கையை பார்க்கலாம் கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் இருக்கலாம். அந்த நோக்கத்தில் சகலரும் வந்திருப்பாங்க. நான் அதில் எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ பராக்கிரமசாலி. என்ன, நீ கர்த்தருடைய கையில் இருக்கும்போது பராக்கிரமசாலி, நீ கர்த்தருக்குள் இருக்கும்போது பராக்கிரமசாலி. ஸ்தோத்திரம். அதுதான் முக்கியம். நாங்கள் கடைசியாக பார்ப்போம். ஓகே, பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த நேரத்தில் அங்கே கிதியோன் அங்கே சொல்லுகிறத கேட்கிறத பார்க்குறோம். கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கிறது? ஏன்னால் அநேக காரியங்களை கிதியோன் கேள்விப்பட்டிருக்கான். கிதியோன் சொல்லுகிறான், நான் வாசிக்க நேரம் காணாது, என்ன நான் மெயினான காரியத்துக்கு போகணும். அங்கே கிதியோன் சொல்லும் போது அங்கே சொல்லுகிறான், என்னத்தை சொல்லுகிறான் என்று சொன்னால், நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், என்னுடைய மூதாதையர் சொல்லி இருக்கிறார்கள், செங்கடல் பிளக்கப்பட்டது நாங்கள் பார்த்தது தான், ஜோர்தான் வழி விலகிச்சு, செங்கடல் வழி விலகிச்சு, எல்லா எகிப்தின் அடிமைத்தனத்தில் இந்த விடுதலை ஆக்கி கொண்டது நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்களோட அப்பப்பா பாட்டன் பூட்டன் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லாம் இப்போ எங்கே? கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் எங்கள் நிலைமை இப்படி? இது எல்லா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒரு காரியம். ஆனாலும் கூட அவர் சொன்ன காரியம் பாருங்கள்,
அப்பொழுது கர்த்தர் 14வது வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியன் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென், ஆமென். பாத்தீங்களா, அங்கே சொல்லப்படுகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஸ்தோத்திரம். பாருங்க, அங்கே அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அப்பொழுதும் அவன் நிறைய காரணங்களை சொன்ன போதும் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் 16வது, அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனிதனை முறியடிப்பது போல நீ மீதியான அணியரை முறியடிப்பாய். ஒரு மனுஷனை முறியடிக்க நாங்கள் எத்தனை திரள் கூட்ட ஜனங்கள், மீதியானியர் மட்டும் வரையில்லை, அமலேக்கியர், அவர்கள் கிழக்கத்து புத்திரர் நிறைய பேர் வாராங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். இந்த பயந்து போன ஒன்றுக்கு உதவாத, ஐயோ நானும் என் குடும்பமும் எங்களை பிச்சை வேண்டா நான் எப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு கிதியோனை கொண்டுதான் தேவன் இந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். அதுலேயும் ஒரு சில பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே 7வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரமா போவோம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மீதியாயிருக்கிறார்கள், என் கை என்னை இரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். 3வது, ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் அவனோ, அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். ஆமென். பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஆட்கள் கூட, ஏனென்று சொன்னால் என் கை என்னை ரட்சித்தது என்று வீம்பு பேசாதபடிக்கு ஆட்களை திரும்ப அனுப்பிவிடுன்னு சொல்லி. ஆகவே தேவன் ஒரு காரியத்தை எங்கள் மூலமா செய்யணும்னு சொன்னா, என்னால செய்தன், நான் செய்தன் அப்படின்னு சொல்ற ஆக்களை கொண்டுச்சு தேவன் பெரிய காரியத்தை ஒரு நாளும் செய்யறது இல்லை. ஆண்டவரே என்னால முடியாது, நீங்க செய்யுங்கன்னு சொன்னா உங்களை கொண்டு செய்வார். நிறைய பேருடைய வாழ்க்கையில செய்ய முடியாது என்றால் நான் செய்வேன் என்று செய்து போடுறோம். நான் செய்தேன் என்றால் நான் என்றால் 0வா போடுறோம். ஆண்டவரே எங்களால முடியாது, என்னால முடியாது, நீங்க செய்யுங்க, செய்வார். உங்களோட வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். நான் அப்படித்தான். ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிள்ளையும் பிறந்தவுடன் ஓடாது, தவண்டு விழுந்து எழும்பி ஓடும். அதனுடைய பரவாயில்ல, நாம எல்லாரும் கற்றுக்கொள்றாங்கல்ல, ஒருத்தரும் கிராஜுவேட் கிடையாது இந்த வேதத்துல. ஓகே, அப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது அவர் சொல்லுகிறார், அந்த வீம்பு பேசுகிற ஆக்கள் கொண்டு என்னால் ஒன்றுமே செய்யலாத ஆக்களை அனுப்பு. 2வது பார்க்கிறோம், பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க சொல்லுற, பயமும் திகிலும் உள்ள எவனோ அவன் திரும்பி போக கடவுள். இது அவ்விசுவாசத்துக்கு ஈக்குவல் ஆனது. எங்களோட வாழ்க்கையில் அவ்விசுவாசம், பயமும் திகிலும். முந்தி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், எங்களோட எல்லா வீடுகளிலையும் அங்கே உபவாசம் வீட்டுக்கூட்டம் நடக்கும். அந்த ஒரு நபர், அந்த நபரையும் நான் குற்றப்படுத்துறேன் இல்லை, அது ஒரு நல்ல உதாரணம். எனக்கு வெள்ளனையும் வந்துடுவான் வீட்டுக்கு, வந்த உடனே அங்கே அவனை அனுப்புறான், இங்கே இவனை அனுப்புறான், அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, அது நடக்குது, முழு நியூஸும் அந்த இடத்துல வரும். நாங்கள் அப்போ இனிதான் ஜெபிக்க போகிறோம், வீட்டு கூட்டம் ஜெபம் பண்ண போகிறோம். அப்போ எப்படி அந்த கலக்கத்தோடு நான் இயேசுநாதர் ஒன்று ரத்து செய்த மனசுக்குள்ள ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள், நாங்களும் இருக்கிறோம். ஏன்னா உன் பக்கத்திலே 1000 பேரும், உன் வலது புறத்திலே 10,000 பேரும் இருந்தாலும் அது ஒன்று அணுகாது. உங்களுக்கும் எனக்கு நடக்கிறது வித்தியாசம். இந்த இடத்துல எத்தனையோ சகோதர பிள்ளைகள், வயசு தாண்டின பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள். நான் வெளியில எத்தனையோ எனக்கு சகோதரங்களை தெரியும். ஏன்னா இங்க வந்து போன சகோதரங்கள் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சபையில் இருக்கிற அங்கத்தினரை காட்டிலும் எங்களோட சபைக்கு வந்து போனவர்கள் அநேகர் வெளியில் இருக்கிறார். அவைகள குடும்பங்களில புருஷன் வேற இல்லை, மனைவி வேற இல்லை, பிள்ளைகள் வேற இல்லை, அது வேற இல்லை, இது வேற இல்லை, எத்தனையோ குறைகளோடு இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனா நீங்களும் நானும் நிறைவாக்கி கொண்டே இருக்கிறோம், நிறைவாக்கி கொண்டே இருக்கிறார். சோதரம். அப்ப இப்படிப்பட்ட அவிசுவாசம் கொண்ட, ஏன்னா அது இருக்கிறவனை கலக்கி எடுத்து போடும், இருக்கிற விசுவாசத்தை இல்லாம பண்ணி போடும்.
ஆனபடியினால் அவர்களை கொண்டும் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலாம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது அவிசுவாசம். இப்படிப்பட்ட நான் அடிக்கடி என் வைஃபுக்கு சொல்லுவேன், நீ பேசும்போது விசுவாசமான பேசு, விசுவாச கதையை பேச, கிடைக்காத அது கிடைக்கும். ஸ்தோத்திரம். அப்படியாக எந்த ஒரு காரியம் வேண்டாம், அது ஃபர்ஸ்ட். அடுத்தது இன்னுமாக பார்த்தா 4வது வசனம் டகடு வாசிங்க உள்ள. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். 5 6 வாசிச்சிடும். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கு போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தன் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். ஆமென். காணோம் பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றார், இன்னும் ஆக்கள் கூட இவர்களையும் நான் வேறு பிரிப்பேன், வேறு பிரியன்னு சொல்லி இப்ப தண்ணீர் அண்டை கொண்டு போறார். தண்ணீர்ல ஒரு பரீட்சை வைக்கிறார். அந்த தண்ணீர்ல பரீட்சை வைக்கும் போது எப்படி என்று சொன்னால், முழங்கால் படியிட்டு வடிவாக இருந்து குடிக்கிறவர்கள் தனியேயும், அப்படி ஒரு கையில ஆயுதத்தோட மற்ற கையில அந்த நாய் நக்கி குடிக்கிறது போல என்று எழுதியிருக்கு. அப்படி குடிக்கிறவர்கள் புறம்பாவும் இடன்னு சொல்லி, அப்ப நாய் நக்கி குடிக்கிறது மாதிரி அந்தரத்தில் குடித்தவர்கள் 300 பேர், வடிவா இருந்து குடித்தவர்கள் நிறைய பேர். அவர்களை அனுப்ப சொல்லியாச்சு. இதில் என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னுடைய காரியத்தை செய்யும் போது கர்த்தருடைய காரியத்திலே தீவிரமாக இருக்கிறவனை கொண்டுதான் கர்த்தர் காரியத்தை செய்கிறார். நீங்க போய் சப்பானை கட்டி என்ற குடும்ப வேலை சாப்பாடு எல்லாம் என்ற எல்லா வேலையெல்லாம் முடிச்சு போட்டு வந்து நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொன்னா நெவர், நீங்க ரிஜெக்ட். இந்த இடத்துல நாங்கள் கவனிப்போம், இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும் தேவன் யாரை கொண்டு அங்க தீவிரமா. நீங்கள் நெகேமியா புத்தகத்துல வாசிக்கலாம், ஒரு கையில் ஆம்ஸோட இன்னொரு கையில வேலை நடந்து தீவிரமாய் இருக்கிறவனை தான் தேவன் அங்கே தன்னுடைய காரியத்துக்கு என்று தெரிந்து கொள்கிறார். ஸ்தோத்திரம். அதுதான் அந்த 300 பேர் தெரிவு செய்யப்படுகிறாங்க. நீங்கள் நான் இதில் குறைவுபடலாம், ஆனால் இந்த இதை நாங்கள் திருத்திக் கொள்ளணும். என்னுடைய எல்லா வீட்டு வேலையும் செய்து, என்னுடைய காரியத்தை செய்து, வேலைக்கு முன்னுரிமை கொடுத்து, அதுக்கு முன்னுரிமை கொடுத்து, இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து போட்டு சபைக்கு கடைசியா நீங்க வைப்பீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் செய்ய கஷ்டம். இந்த வேதத்தின்படி, இது என்னுடைய இதன்படி இல்லை. எனக்கும் உங்களுக்கு ஒரே க்ளோ தான், இங்க பட்சபாதம் இல்லை. ஆனபடியினால உங்களுக்கு கொண்டு என்ன கொண்டும் பெருங்காரியத்தை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைத்தால் இந்த பகுதிக்குள்ள நானும் நீங்கள் அடங்கணும். ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் முடிச்சு ஆகவே பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் என்னத்தை கொண்டு வார்கள்னு சொன்னா பாருங்க. 16வது வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. இன்னொரு 10-15 நிமிஷம் கிடக்கு. அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வரும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து பாருங்க. நாங்க இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பானை, ஒரு தீவட்டி, ஒரு எக்காலம், இதை கொண்டுதான் கிதியோனின் பட்டியம், கர்த்தருடைய பட்டியம் என்று சொல்லி அந்த மீதி அவ்வளவு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக அடிக்க பண்ணி ஆண்டவர் அனுப்பிவிட்டார். அது மிச்சம் வாசிக்கத்தவரை நீங்க வாசிச்சிருப்பீங்க. பாருங்க, இது இந்த இடத்துல நீங்க யோசிப்பாங்க, சண்டைக்கு பானை எங்க, தீவட்டி எங்க, எக்காலம் எங்க, கத்தி பொல்லு இதுகள் தான் தேவை. ஈட்டிகள் அந்த காலத்தில் இருந்த என்னென்ன இருந்துச்சோ அதுதான் தேவை. ஆனால் தேவன் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த கிதியோனோட 300 பேரை கொண்டு இந்த இஸ்ரவேலை ரட்சித்தார். ஆகவே நாங்கள் மோசே காலத்தை பார்த்தோம், யோசுவா காலத்தை பார்த்தோம், கிதியோனை நாங்கள் பார்த்தோம். அங்கே அந்த தேவன் எப்படியாக யுத்தம் பண்ணினார். இப்பதான் நாங்கள் தாவீதின் காலத்தை பார்க்கிறோம். வாசிப்போம் திரும்பவும் 18வது சங்கீதம் 29வது வசனம்.
உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஸ்தோத்திரம். ஆகவே இப்ப தாவீதின் காலம் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நல்ல விஷயம். ஆனால் ஆண்டவர் தாவீதுக்கு அப்படி சொல்லல, தாவீதும் அப்படி சொல்லல. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஒன்று யோசுவா இல்லை, ஒன்று சாமுவேல் 30வது அதிகாரம். வாசிங்க பாருங்கள், 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களை பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6வது வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். பாருங்க, இந்த 30வதுல உங்களுக்கு தெரியும் சிக்லாக். நாங்கள் பல முறை படிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் சிக்லாக்ன்றது ஒரு இடத்தினுடைய பெயர். அதுவே இந்த சம்பவத்துக்கும் அதை கொடுக்கப்படுது. ஸ்தோத்திரம். ஆகவே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 4வதுல நாங்கள் பார்க்கிறோம் தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பெண்ணில்லாமல் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், ஆடு மாடுகள் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. எல்லாத்தையும் அங்கே கொண்டு போட்டாங்க. பட்டணத்தை சுட்டெரிச்சு போட்டாங்க. தாவீதோட கிட்டத்தட்ட 300 நல்ல படை வீரர்கள் இருந்தார்கள். தாவீதனுடைய வெற்றிக்கு காரணம் அவனோடு இருந்தார்கள். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள், எல்லாம் தெரிவு செய்யப்பட்ட ஆட்கள்லாம் அதில் இருந்தாங்க. இவங்கெல்லாம் போய் வேறு இடத்துல போய் அடித்து பிடிச்சி போட்டு இங்கே வீட்டை வர இங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு, இந்த நிலையில தான் தன்னுடைய பிள்ளைகள் மனைவி குடும்பம், ஏண்டா அது உங்களுக்கு எனக்கு தெரியும் அது எவ்வளவு பவரானதுன்னு, அதில் கொண்டா கஷ்டம். அப்போ அதனால் இவர்கள் தங்களுடைய பலன் குன்றும் வரைக்கும் அழுதார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அங்கே ஆண்கள் அழுதார்கள் என்று சொல்லி, எந்த ஆண்கள் அழுதார்கள் என்று சொல்லி எங்கேயுமே நீங்கள் வாசிக்க மாட்டீங்க. இந்த இடத்துல தாவீது அழுகிறத பார்க்கிறோம். ஆகவே அங்கே அது மட்டுமல்ல, தாவீது நெருக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 6வது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசமாயினார்கள், அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்கு தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்கள், அந்த 300 பேரும் தாவீதாலான் எங்களுக்கு இந்த நிலைமை என்று சொல்லி பார்த்து தாவீதுக்கு விரோதமாக கல்லெறிகிறதுக்கு அங்கே மனசாயிருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த அளவுக்கு தாவீது நெருக்கப்பட்டான். தாவீதனுடைய நெருக்கம் இது. ஏற்கனவே இது சொல்லுவார்கள், ஏற்கனவே அவன் நெருக்கப்பட்டிருந்தான். அவனுக்கும் மனசி பிள்ளைகள், வீடு குடும்பம் எல்லாம் இழந்து போயிருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் இவர்களும் அங்கே ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள் கல்லெறியக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த அளவுக்கு தாவீது நெருக்கப்பட்டான். அங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த தாவீது செய்த ஒரு புத்திசாலித்தனம் என்னன்னு சொன்னால், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் ஒரு காரியம், எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நெருக்கம் வந்தாலும் நீங்க உங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம். அது சிலவழில் பார்ட்னர் கூட உங்களை உடைச்சு போடுவார்கள். உங்களுக்கு நீங்க வேண்டியவர்கள், உங்களை நீங்க நேசிக்கிறவர்கள், நீங்க நம்பி இருந்தவர்கள், என்ன மனுஷர்கள், என்ன மாம்சத்தினால் ரத்தத்தினாலமானவர்கள். அதுக்காக மனுஷர்கள் கூடாண்டு நான் உங்களை போதிக்கல. மனுஷர்கள் கூட நான் என்ன சொல்றேன்னா, எல்லா நெருக்கத்திலும் எங்களை திடப்படுத்த வேண்டிய பகுதி கர்த்தரிடத்துல. கர்த்தரிடத்துல நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொள்ளணும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே அது மட்டும் இல்லை, அங்கே தாவீது 8வது வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அவன் தேவ சமூகத்தில் விசாரிக்கிறத, தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறத, தேவ சமூகத்தில் அதை ஒப்பு கொடுக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி. அது மட்டும் இல்லைங்க, நீங்க பாருங்கள், அங்க 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென். எனக்கு பிடித்த ஒரு வசனம் பாருங்கள். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென். ஆகவே நீங்கள் நானும் இழந்ததை கண்டிப்பா நாங்கள் தேவன் திரும்ப தருகிறவர் கூடியவராயிருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நாங்கள் ஒரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற ஒருவருக்கும் ஒரு நாளும் தோல்வி இல்லை. நீங்க வேதத்தை தெளிவா வாசித்து பார்த்தா, வேதத்துடைய சம்பவங்களை நீங்க பார்த்தா, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ இழந்து போன அத்தனையே நீ திருப்பிக் கொள்ளுவாய். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, அதுக்கு இடையில கூட அங்கே ஒரு கைவிடப்பட்ட ஒரு 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 பிள்ளையாண்டான் மூலமாகத்தான் இது அங்கே கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் அதற்கான வழிவாசல்களை எல்லாம், இது எப்படி ஆகும் அதெல்லாம் நேரம் காணாது, 3-5 நிமிஷம் தான் கிடையாது, எப்படி ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் எங்க போனார்கள், எந்த திசையில் இருக்கிறார்கள் தெரியாது. இவர்கள் போகும்போது ஒரு பிள்ளையாண்டானே, அதுல சண்டையில நின்ற ஒரு பிள்ளையாண்டானே அவன் விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு இவன் சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அவனை உயிர்ப்பித்து அவன் மூலம் அவன் ஒப்பந்தம் கேட்கிறான், நீ என்னை கொன்று போட்டாட்டி நான் அவனுக்கு காட்டி தர்றான். அவனே கூட்டிக் கொண்டே காட்டி அந்த இடத்துல தான் நாங்கள் வாசித்த வசனத்தை அங்கே காலையில் இருந்து இரவு வரையிலும் அங்கே முறியடித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், இதைத்தான் அங்கே தாவீது சொல்றான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஆகவே இந்த நாட்கள் நாங்கள் அப்படியாக தாவீதை போல உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லக்கூடிய நாட்கள்ல நீங்கள் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு அவங்களுக்காக கண்டிப்பா யுத்தம் பண்ணுவார். நாங்கள் கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தரோட கூட இருந்து கர்த்தருக்குள் இருந்து நாங்கள் யுத்தம் பண்ணும்போது வெற்றி கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அங்க யுத்தம் பண்ணுவார். நீங்க பாருங்க, இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 44 கடைசியா 6வது வசனம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை. பாத்தீங்களா? என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை. இதுவும் தாவீது தான் சொல்றேன். என் வில்லை நான் நம்பேன், என்னுடைய பட்டயம் என்னை ரட்சிக்கிறது இல்லை, ஆனால் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். சகலவற்றையும் சிறிதிலும் பெரிதிலும் இழந்து போன அத்தனையும் தாவீது திருப்பிக் கொண்டான். நானும் நீங்களும் திருப்பிக் கொள்வோம். எழுந்திருந்து நன்றி சொல்லி ஜெபிப்போம்.